சென்னையில் அதிகாலை முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள நிலவரம் குறித்து செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரை மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நேற்று இரவு முதலே சென்னையில் மழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகிறது. முக்கியமாக பல்வேறு இடங்களில் கனமழை என்பதும் பெய்து வந்துள்ளது. இன்று காலையிலும் அதே நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்ற காரணத்தால் பல்வேறு இடங்களில் மழை என்பது பார்க்க முடிகிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பு வானிலை ஆய்வாளர்களும் சரி, வானிலை ஆய்வும் சரி, தென் சென்னை பகுதிகளில் அதிகமாக அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் கருமேகங்கள் சூழ கனமழை என்பது அங்கங்கே பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரையிலும் அதை சுற்றியுள்ள சீனிவாசபுரம், கலங்கரை விளக்கம், எம்ஆர்சி நகர், சாந்தோம் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மேகங்கள் என்பதும் சூழ்ந்து காணப்படுகிறது. முக்கியமாக கருமேகங்கள் அனைத்தும் கனமழை பெய்யும் அளவிலான அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு கனமழை பெய்தால் ஒரு 5 முதல் 10 நிமிடத்திற்கு கனமழை நின்ற பிறகு மீண்டும் கனமழை என்பது துவங்குகிறது. அந்த அளவிற்கு கருமேகங்களில் இருந்து கனமழை என்பது தொடர்ந்து பெய்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் பனியுடன் சேர்ந்து இந்த மழை என்பது பெய்தால் அந்த குளிரான ஒரு சூழலும் இந்த பகுதியை சுற்றி காணப்படுகிறது. போக்குவரத்தும் அங்கங்கே மெதுவாகவே கடந்து செல்கின்றன. தொடர்ந்து மழைநீர் என்பது வந்த வண்ணம் இருக்கிற காரணத்தினால் தாழ்வான பகுதியிலும் ஆங்காங்கே மழை என்பது சேர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த சாந்தோம் நெடுஞ்சாலை ஆகிய பகுதியில்தான் இந்த கனமழை காரணமாக அதிக அளவு தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து செல்கிறது. தொடர்ந்து இந்த மழை நீடித்துக் கொண்டே இருக்கும் எனவும் மாலை வரை இது போன்று விட்டு விட்டு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 4 நாட்களுக்கு கனமழை என்பது பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த மாலை வரை இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் எனவும் மாலைக்கு பிறகு மழையின் நிலை என்பது சற்று குறைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்தும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தியிடம் கேட்கலாம். மூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று காலையில் இருந்து, அதாவது அம்பத்தூர், ஆவடி, திருமுல்லவாயில், திருநெந்தூர், பட்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த மழையின் காரணமாக ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் தாழ்வான பகுதி, ஏற்கனவே அந்த குடியிருப்புகள் அனைத்தும் ஏரிகளை மீட்டு அதை நிரப்பி கட்டப்பட்ட குடியிருப்பு பகுதிகள். அதனால் அந்த பகுதி எப்போதும் ஆவடியில் ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அந்த தாழ்வான பகுதி முழுவதுமே இன்று காலையிலிருந்து பெய்து வரும் மழை சூழ்ந்து அந்த பகுதியில் வெள்ளக்காடாக நிறந்து வருகிறது. இன்னும் காலையிலிருந்து பெய்து வரும் மழைக்கு இந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் இன்னும் மாலை வரை பெய்யக்கூடிய அந்த மழைக்கு அந்த குடியிருப்பு முழுவதுமே வீடுகளுக்கு உள்ளவே தண்ணீர் நுழைந்தக்கூடிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர்கள் மழைநீர் வெளியேறுவதற்கான கால்வாய்கள் கட்டியும் இன்னும் முழுவதாக வெளியேற்றுவதற்கான வழிகள் இல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் தடுமாறி வருகிறார்கள். அதை என்ன செய்வது என்று தெரியாமல் மழை விட்ட பின்னாடி தான் அவர்களால் மோட்டார் வைத்தோ அல்லது பம்பு செட்டர் வைத்தோ அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும். மழை பெய்து கொண்டு இருக்கும் போது அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வழிகள் இல்லாமல் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளும் அதை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு காவல் குடியிருப்பு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிடிஹெச் சாலையில தண்ணி தேங்கி இருப்பதனால், மழைநீர் தேங்கி இருப்பதனால் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு உள்ளது. அதே போன்று ஆவடி மார்க்கெட் பகுதியில இன்னைக்கு மக்கள் போக முடியாத அளவிற்கு மழைநீர் சூழ்ந்திருக்கிறதால் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் போக முடியாமல் அளவுக்கு இருக்கிறது. இந்த மழை இதே மாதிரி தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தால் இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது. அம்பத்தூரில் இருக்கக்கூடிய கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் அந்த இருக்கக்கூடிய 6 சாலைகளிலுமே மழைநீர் சூழ்ந்து தேங்கி இருப்பதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து கீழே இறங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். இதே தொடர்ந்து நிலை நீடித்தால் இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை இன்னும் 3 நாளுக்கு கண்டினியூவாக பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று இந்த பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.